5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்ததுன்னு மறந்துட்டோம். மின்னுடைய மத்தியமைப்பு ரிலாக்சேஷன் பெட்டிஷன் போட்டு கேங்மன் பணியாளர்களை உள்ளே எடுக்கலாம், அதற்கு எங்களுக்கு தடை இல்லை என்ற ஒரு மனுவை நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னார். எந்த கேங்மன் பணியாளர் மின்சார வாரியத்துக்குள்ளே வந்திருக்க முடியாது. டைஃபி செய்தது எப்ப? 2020 கோட்டை நோக்கி பேரணி, சித்ரா தியேட்டர்ல இருந்து கோட்டை நோக்கி பேரணி என்ற அந்த பேரணி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அரசு அன்று முடிவு செய்திருக்கிறது, கண்டிப்பாக கேங்மன் பணி எடுக்க வேண்டும் என்று. கேங்மன் பணியாளரை கிளாஸ் 4ல கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஏன் கிளாஸ் 4ல கொண்டு வச்சாரு? ஒண்ணு நேர கலவரம் சொல்லிருக்கலாம், இல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். எப்படி வச்சாரு? 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி வந்த பிறகு இந்த கேங்மன் பணியாளருடைய பணி நிறைவு 5 ஆண்டுகள். சரியா? 5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்ததுன்னு மறந்துட்டோம். முதல் ஆண்டு நடந்ததையும் மறந்துட்டோம், 2வது ஆண்டு நடந்ததையும் மறந்துட்டோம். கடைசி ஒரு வருஷத்துக்கு எடுத்து மட்டும் ஞாபகம். 3 ஆண்டுகளையும் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததெல்லாம் மறந்துட்டோம். டிஒய்எஃப்ஐ சென்னையிலே இளைஞர்களுக்கு வேலை கூட கேங்மன் படை எடு என்று ஒரு மிகப்பெரிய பேரணியை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது இங்கே கலந்து கொண்டவர்கள் யார்? 2020 யார் கலந்து? கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 பேர். 7 பேருக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். மின்சார வாரியத்தில் கேங்மன் பணியாளர்கள் உள்ளே வருவதற்கு பல காரணங்கள் இருக்கு. 2 பிரதான காரணம் இருக்கு. அந்த 2 பிரதான காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் பழச மறக்க மாட்டேன். இன்னைக்கு பனை மரம் வளர்ந்திருக்கும், தென்னை மரம் வளர்ந்திருக்கும், வளர்ந்த மரம் காய்ச்சி கொண்டிருக்கும். காய்க்கின்ற மரத்தை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கு. ஆனா அந்த மரத்தை கன்றாக இருந்த பொழுது ஊன்றி தண்ணி ஊத்தி பாதுகாத்து, விலங்குகள் கடிக்காமல் பாதுகாத்து ஒவ்வொரு மாதமாக வளர்த்து 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 வந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது பெரும்பான்மையில மறந்துடுவீங்க. நீங்களும் மறந்துருக்கீங்க. அதனாலதான் சொன்னேன், 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது மறந்துட்டீங்க. நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்படுகிறேன். டைஃபி என்ற ஒரு அமைப்பு வினோத்தை சார்ந்தவர். இப்ப யுவராஜ் எல்லாம், ஸ்ரீராம்லாம் இடையில வந்தவர். வினோத், யுவராஜ், கார்த்திகேயன், திருவாரூர் வினோ, அங்க இருக்கிற நாகை சுதாகர் போன்ற எண்ணற்ற கேங்மன் பணியாளர்கள் வேலைக்கு வருவதற்கு முன்பாகவே நம்ம எண்ணிக்கிறார்கள். நம்ம அன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. வழக்கு இருக்கும் பொழுது நான் எப்படி போடுவது என்று மினிஸ்டர் தங்கமணி சொல்றார், வழக்கை வாபஸ் வாங்குங்க என்று நம்மளிடம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட அந்த காலங்களை எல்லாம் வினோத் ஞாபகம் செய்கிறார், கார்த்திகேயன் ஞாபகம் செய்கிறார், மற்றவர்கள் மறந்து போயிருக்கிறார். அந்த வழக்கில ஸ்டே வாங்கின வழக்கில மின்னுடைய மத்தியமைப்பு ரிலாக்சேஷன் பெட்டிஷன் போட்டு கேங்மன் பணியாளர்களை உள்ளே எடுக்கலாம், அதற்கு எங்களுக்கு தடை இல்லை என்ற ஒரு மனுவை நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எந்த கேங்மன் பணியாளர் மின்சார வாரியத்துக்குள்ளே வந்திருக்க முடியாது. இது முதல். 2வது, நாம் தான் மின்னுடைய மத்தியமைப்பு தான் வினயத்தை போன்ற தோழர்களை வைத்துக் கொண்டு டைஃபி மூலமாக ஒரு இயக்கத்தை தமிழகம் ஒரு இயக்கத்தை செய்யலாம் என்று ஒரு பிளான் பண்றோம். அப்பொழுது மாநில செயலாளர் பாலாவை பீச் ரோடு அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஆபீஸ் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு 3ஆம் ஆண்டில் இருக்காங்க. அவர்களை பார்க்க சொன்னோம், நாமளும் சொன்னோம். அது மூலம் மத்திய சென்னை சார்பா ஒரு இயக்கத்தை போர்டு ஆபீஸ் பின்னாடி நடத்தும். ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை ஆர்ப்பாட்டத்தை டைஃபி செய்தது எப்ப? 2020 கோட்டை நோக்கி பேரணி, சித்ரா தியேட்டர்ல இருந்து கோட்டை நோக்கி பேரணி என்ற அந்த பேரணி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அரசு அன்று முடிவு செய்திருக்கிறது, கண்டிப்பாக கேங்மன் படை எடுக்க வேண்டும் என்று. இந்த 2 காரணங்கள், 2 முக்கிய காரணங்களை மறந்துட்டு, இது உயிர் நாடி மாதிரி, ஜீவ நாடி மாதிரி, இதை மறந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவது என்பது புத்திசாலித்தனம் அல்ல. மறந்தவர்களுக்கு நினைவூட்டவே இதை நான் சொல்றேன். சரி, வந்தோம். நிறைய பேர் ஈபில் வேலை அது மிகப்பெரிய ராஜாங்க வேலை அப்படின்னு நினைச்சிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்தோம் இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய துக்கத்தையும் சோகத்தையும் கொடுத்து, அந்த துக்கமும் சோகமும் உங்களுக்கு கோபமாக, வேகமாக, போராட்ட குணமாக மாறியது. கரெக்டா? அதாவது நாம் என்ன சொல்றோம், என்ன கேக்குறீங்க? கள உதவியாளர் வேணும், கேங்மன் என்ற கொத்தடிமையா நடத்துறாங்க, மனுஷனாவே மதிக்கல. இந்த வார்த்தைகளை நாங்க ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 100 முறையாவது வாட்ஸ்அப்ல பதிவுல அப்படி அந்த விஷயம் முழுக்க வருகின்ற பொழுது செயற்குழுல வருது. எங்களுக்கு என்று தனித்த இயக்கத்தை நடத்துங்க, 10ஓட 11 நடத்தாதீங்க என்று ஒரு கோரிக்கை முழுக்க. கான்ட்ராக்ட்ல அப்புறம் நடத்துறீங்களா, எங்களுக்கு சேர்த்து நடத்துங்க தனியா. அப்ப அநேகமாக 2021 நவம்பர் டிசம்பர் நினைக்கிறேன். நீங்கள் வேலைக்கு சேர்ந்த 10வது மாதம் 11வது மாதம் 1 இயர் ப்ரொபேஷன் பீரியட் முடியலன்னு வச்சுங்களேன், அப்பொழுது ஒரு போராட்டத்தை நடத்தும். 3 கோரிக்கை: கள உதவியாளராக மாற்று, சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கொடு, இன்டர்னல் செலக்ஷன் கொடு. இந்த 3 கோரிக்கை வச்சு பண்ணும். 1300 கேங்மன் தொழிலாளர்கள் வாரிய வளாகத்திற்கு பின்னாடி வந்தோம். நாங்க எதிர்பார்த்தது 4000 பேர், 9500 பேர் உள்ள இருக்கீங்க. ஒரு 4000 கேங்மன் வரைக்கும் எதிர்பார்த்தோம். அன்னைக்கு என்ன சொன்னோம், ப்ரொபஷன் பீரியட் ஏன் வர முடியல, ப்ரொபஷன் பீரியட் போய் கலந்துக்கணும், அப்படி பண்ணுவாங்க இப்படி போனான்னு எல்லாரும் கொளுத்தி போட்டதை நம்பி அன்னைக்கு பெரும்பான்மை வரல. அடுத்தடுத்த கட்டங்கள்ல
மின்னோடிகள் மத்திய இந்த கோரிக்கை தொடர்ந்து வைக்குது. எப்படி வைக்குது? தலைபோற காரியங்களாக இருக்கிற முக்கியமான கோரிக்கையோட சேர்த்து இந்த கோரிக்கை வைக்கிறோம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மட்டும் தனியா கொடு, எனக்கு மட்டும் தனியா கோரிக்கை வை, எனக்கு மட்டும் தனியா சாப்பாடு போடு, மற்றவன் நாசமா போட்டோம் என்று நினைக்கின்ற மனோபாவங்களுக்கு விளங்கி இருக்கு. தொடர்ந்து நல்லா தெரிஞ்சீங்க. கேங்மன் போராட்டம் அக்டோபர் 7, 8, 2025 அதுல இருந்து இது 3ஆம் மாசம், அதுல ஒரு 3 மாசம், 6 மாசம். இந்த 6 மாதங்களாக தான் வேகமான நடவடிக்கை. அதுக்கும் காரணம் இருக்கு. மாநில மாநாட்டோட அந்த முடிவை ஒட்டி நம்ம பண்றோம். டிஎன்பிசி இடையில வந்ததால் இன்னும் கொஞ்சம் வேகம். ஆனா இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு 4 ஆண்டுகள் இருக்குல்ல, அந்த 4.5 ஆண்டுகளில் சீட்டு செய்து சங்கம் செய்த தொடர்ச்சியான போராட்டங்களில் அனைத்து கோரிக்கைகளையும் உள்ளடக்கிய போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டத்தில் உங்கள் கோரிக்கை இருக்குல்ல, அதுதான் நீங்க வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் நாங்க கோரிக்கை வச்சு நடத்திருந்தோம்னா, நாங்களும் ஒரு ஜாதி சங்கம், நாங்களும் ஒரு கேட்டகரி சங்கம், ஜாதி சங்கம் கேட்டகரி சங்கம் மின்சார வாரியத்தில் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. வரலாறே கிடையாது. ஒத்த சங்கம் சொல்லுங்க, ஒரு சங்கம் சொல்லுங்க. இங்க இல்ல, இந்தியா முழுக்க எங்கேயுமே சொல்றேன், எந்த நிறுவனத்திலும் கேட்டகரி சங்கம் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. ஜாதி சங்கம் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. ஆனால்தான் சீட்டு சங்கம் கோரிக்கைகள் வைக்கின்ற பொழுது அனைத்து கோரிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். அதுக்குதான் பவர் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு நம்ம இந்த வெற்றி கணியை இருக்கோம். சரி, முதல் ஆண்டு போச்சு, 2வது ஆண்டு போச்சு, 3வது ஆண்டு தனி சங்கம் துவங்கினாங்க. தனி சங்கம் சொல்ல அதுல இருந்து இன்னொரு சங்கம் துவங்குச்சு. முதல்ல திண்டுக்கல்ல பீமஸ் கேங்மேன் சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. திண்டுக்கல்ல அந்த சங்கம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. அப்புறம் யுவராஜ் ஆரம்பிச்சாரு, அதுல இருந்து பிரிஞ்சு இன்னொருத்தர் ஆரம்பிச்சாரு, அதுல இருந்து பிரிஞ்சு இன்னொருத்தர் ஆரம்பிச்சாரு. நான் எது எல்லாம் சொல்றேன்னா, கேட்டகரி சங்கங்கள் உடைந்து கொண்டே இருக்கும். பொதுவான தொழிற்சங்கம் பொதுவான கோரிக்கைக்காக கோட்பாடுகளுக்காக நடத்துகின்ற தொழிற்சங்கம் நிலையா நிற்கும். எதற்கும் அசைந்து கொடுக்காது. நான் அழுத்தமா சொல்றேன்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கான கோரிக்கைகள் இருக்கக்கூடிய தாக்கம் இருக்குல்ல, அந்த கோரிக்கையை வெற்றி அடைவதற்கான தாக்கம் இருக்குல்ல, அந்த தாக்கத்துக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கான கோரிக்கை மட்டும் வச்சு நான் மட்டும் தனியா ஃபைட் பண்றேன், ஜெயிச்சுக்கிறேன் என்று ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க, தொடர்ந்து வைக்கிறீங்க. நாம அதுக்கு முடியாதுன்னு சொன்னோம். அதாவது தனி சங்கம் உருவாச்சு. தனி சங்கம் உருவாக்க நடத்தினாங்களா? சாதிச்சாங்களா? கேள்வி இருக்குல்ல. தனி சங்கம் எதுக்கு உருவாக்க? எனக்கான கோரிக்கை முன்னெடுக்கல, எனக்கான கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கான கோரிக்கை தீவிரமா போராடல என்று சொன்னவர்கள் தனியாக போய் என்ன சாதிச்சாங்க? என்ன சாதிச்சாங்களா? என்ன சாதிச்சாங்களா? சத்தமா சொல்லுங்க, என்ன சாதிச்சாங்களா? சாதிக்கவில்லை என்பது எந்த அளவுக்கு நிஜமோ அந்த அளவுக்கு நிஜம். கேட்டகரி சங்கங்கள் பயன்படாது, ஜாதி சங்கங்கள் ஒற்றுமைக்கு பயன்படாது, வெற்றிக்கு பயன்படாது. அதை நீங்க உணர்ந்திருப்போம். அப்ப எப்படி நீங்க அக்டோபர் 7, 8 போராட்டம் தனியா அறிவிச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. அடுத்தது அது நிர்பந்தம். டிஎன்பிசி மூலமாக ஒரு 1850 பேர் உள்ள வந்துட்டா அவன் சீனியாரிட்டி முன்னாடி போயிடுவான், நீங்க பின்னாடி போடுவீங்க என்ற அந்த நிர்பந்தம் இருக்குல்ல, அந்த நிர்பந்தம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு. அந்த நிர்பந்தம் என்ன பண்ணிருப்பீங்க? திரும்ப 7, 8 போராட்டத்துக்கு அதே 2000 பேர் தான் வந்திருப்பீங்க, 9000 பேர் இருக்க மாட்டீங்க. அப்போ நிர்பந்தம் உங்களுக்கு உந்து தள்ளி இந்த போராட்ட காலத்தில் உங்களுக்கு நாம அது கையில் எடுக்கிறோம். இது கரெக்டான டைம். இது ட்ரிகர் பாயிண்ட். தொழிற்சங்கத்துக்கு தெரியும் எப்பொழுது ட்ரிகர் பாயிண்ட் செட் ஆகும், எப்படி ட்ரிகர் பாயிண்ட் செட் பண்றதுன்னு தொழிற்சங்கத்துக்கு செட் பண்றோம். செட் பண்ற பொழுதுதான் அதுக்காக நாங்க பேரவைகள் கூட்டங்கள் தொடர்ச்சியா தமிழ்நாடு முட்டணும். பிரிந்து சென்றது கேங்மேன் சங்கம் 2 சங்கம். யுவராஜும் வந்தாரு, நான் அதை ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறேங்க, லெட்டர் கொடுத்தாரு. லெட்டர் நீயே வச்சுக்க, உங்க ஆதரவு எனக்கு தேவை கிடையாது. இந்த போராட்டத்தை கடலூர் மாநில மாநாட்டின் முடிவாக, அதுவிட மாநில ஆர்ப்பாட்டம் தான், டிஎன்பிசி வந்ததுனால கரூரில் நடந்த நிர்வாகி கூட்டத்தில் காத்திருப்பு போராட்டம் மாத்தோம். ஸ்ரீராம் வந்தாரு, நான் ஆதரவு, நீங்களும் ஆதரவு, உன்னுடைய கோரிக்கை கலந்துக்கோ. கோரிக்கை வெற்றினா ஒற்றுமையா இருக்கணும், அவன்தான் கோரிக்கை வெற்றினா ஒற்றுமையா இருக்கணும். ஆனா அவங்க எல்லாரும் ஒன்னா வந்தாங்க. பேனரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னோம், போஸ்டர் போடக்கூடாதுன்னு சொன்னோம். சில இடங்கள் போட்டாங்க, பல இடங்கள் நிறுத்தினாங்க, போடல, கட்டுப்பட்டாங்கன்னு வச்சுக்கல. ஆனா அந்த போராட்டம் வெற்றி அடிக்குது. எப்படி வெற்றி அடிச்சது? நடக்குது. எப்படி வெற்றி அடிச்சது? ஒரு கொடையின் கீழ் சீட்டு சங்கம் என்ற கொடையின் கீழ் 9613 கேங்மேன் பணியாளர் ஒன்றாக வந்ததனால் வெற்றி அடைந்தது. அந்த போராட்டத்தை 2 நாள் காத்திருப்பு போராட்டம் மின்சார வாரியத்தில் எந்த தொழிற்சங்கமா செய்திருக்க? எந்த தொழிற்சங்கமா? நான் மின்சார வாரியத்துக்கு 38 வருஷம் ஆச்சு. 38 ஆண்டுகளில் 2 நாள் தொடர் வேலை நிறுத்தம் கொசுக்கடியோடு நைட்ல இருந்து படுத்துக்கொண்டு போராட்டத்தை நடத்த ஒரே அமைப்பு மின்னூறு மத்திய விஷயம் ஞாபகம். ஒரே அமைப்பு, வேற எந்த சங்கமும் கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கிட்டத்தட்ட 10 முறை PS to CM பர்சனல் செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டர் விமானத்தை 10 முறை பேசிட்டார். அது மட்டுமல்ல, மதுரை MP சு வெங்கடேசன் அவர்கள் 2 முறை உதயச்சந்திரன் எனர்ஜி செக்ரட்டரி பார்த்து போன்ல பேசுறோம். நாம 2 முறை தான் பார்த்தோம். இந்த கோரிக்கை என்பது வந்த பிறகுதான் கிட்ட நெருக்கத்தில்
ஒர்க் அவுட் பேச்சுவார்த்தை டிசம்பர் மாதம் டிசம்பர் ஒர்க் லோட். அந்த ஒர்க் அவுட் பேச்சுவார்த்தையில சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. அப்பவே சொல்லணும், ஏற்கனவே 300 மடங்கு சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் ஒர்க் அவுட் 30% வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றோம். அந்த கூட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். கேங்மேன் பணியாளர்கள் கதவுடையரை மாற்றிட வேண்டும், லெப்ட் அவுட் கேங்மேன் எடுக்க வேண்டும், கான்ட்ராக்ட் லேபர் எடுக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் இருக்கணும். முதல் ரவுண்ட் ஒர்க் அவுட் பேச்சுவார்த்தை டிசம்பர் மாதம். அதற்கு பிறகு ஒவ்வொரு கூட்டத்தையும் பேசுறோம். அந்த கூட்டத்தோட வீடியோக்கள் எல்லாம் பதிவு பண்ணிருக்க மிக்க சேனலப்பா. நான் வாரிய தலைவர்கிட்ட பேசுற விஷயங்கள் எல்லாம் போட்டோ எடுத்து போனோம், வீடியோ எடுத்து போனோம்னு பலர் விரும்புறாங்க. சாட்சியம் கேட்கிறாங்க. இதுவரை நம்ம சாட்சியம் வைத்துக் கொண்ட சங்கத்தை நடத்துங்க. இந்த கேங்மேனுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம், வேற யாருக்காக வீடியோ எடுக்கல. ஆனா நம்ப மாட்டீங்களா நீங்க? ஆனா அது ஒரு விஷயம் இருக்குது. வந்தது சொற்பமான எண்ணிக்கை. ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், வீடியோ எடுத்து 4 நாள்ல போடுவேன். இதுல 5000 பேர் பார்ப்பாங்க வச்சுக்கலாம். 5000 பேர் செய்தி போதுல வீடியோ போறதுனால சோசியல் மீடியா அட்வான்டேஜ். நாம் என்றுமே பொய்யை சொன்னது கிடையாது. பொய்யை சொன்னது கிடையாது. ஸ்ரீராம் நம்மை நாட்டு வந்து ஒரு முறை அல்ல, பல முறை அல்ல, 10க்கும் மேற்பட்ட முறைகள் நம்மை நாடி வந்து இந்த கோரிக்கை வென்றெடுத்து கொடுத்தால் கேங்மேன் சங்கத்தை கலைக்கிறோம் என்று சொன்ன ஸ்ரீராமுலு இன்னைக்கு திசை மாறி போயிருக்காரு. ஞாபகம். தொழிற்சங்கம்னா என்ன உங்களுக்கு தெரியல, அரசியல் என்னன்னு தெரியல, வாரியத்தில் சேர்மன் IAS ஆபீசர் என்னன்னு தெரியல, அரசு என்னன்னு தெரியல, அரசாங்கம் என்ன செய்யும் என்று தெரியல, அரசியல் பின்புலம்னா என்னன்னு தெரியல. இதெல்லாம் உணர்வு வச்சுக்கல. ஆக இந்த விஷயத்துல வந்து ஒப்பந்தத்தை நோக்கி போறோம். ஒர்க் அவுட் வேணான்னு சொல்லிட்டா ஒரு முன்வடிவு கொடுக்குறாங்க. முன்வடிவுக்கு வந்துடுறேன். ப்ரொபோசல்ல என்ன கொடுக்குறாங்க? 6% கன்சிடரேஷன் பரிசீலிக்கிறாங்க. அப்படின்ற கன்சிடரேஷன் 100% இல்ல, கன்சிடரேஷன். கேங்மேன் களவேற மாற்றம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ஆய்வுக்குள் இருக்கு. ஆய்வு பண்றாங்களா, கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா. அது எப்ப கொடுக்குறாங்க? 2வது மாச குத்த முன்வடிவில் கொடுக்குறாங்க. ஏன் 2வது மாச குத்த முன்வடிவில் இருக்கு? ஏன் இருக்குன்னா 16/2 அன்று தொழிலாளர் ஐக்கிய சங்கம் ஒரு அப்ஜெக்ஷன் கடிதத்தை முதலமைச்சருக்கு, எனர்ஜி செக்ரட்டரிக்கு, பினான்ஸ் செக்ரட்டரிக்கு, வாரிய தலைவர் கூட ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. என்ன கடிதம் கொடுக்குறாங்க? மின்சார வாரியத்தில் கள உதவியாள பணிக்கு ITஐ படித்தவர்கள் தான் இருக்கிறோம். ஐடில எலக்ட்ரீஷியன், வயர்மேன் ட்ரேட் படித்தவர்கள் தான் இருக்கிறோம். மற்றவர்கள் எடுக்கக்கூடாது என்று சர்வீஸ் ரெகுலேஷன் சொல்லு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லாம் ஒன்று கொடுத்து சேர்மன் கிட்ட அது கொடுத்த உடனே அவரு கொஞ்சம் லைட்டா முதலமைச்சர் தான் கொடுத்தாரு. முதலமைச்சர் கொடுத்தா காப்பி எல்லாருக்கும். அப்ப வாரிய தலைவர் என்ன பண்றாரு? இந்த கோரிக்கை நியாயமானது. பேச்சுவார்த்தை சர்வீஸ் செலக்ஷன் கொடுத்துட்டான். மசூராக்கு எப்படி வந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். 1 தெர்மலித வந்து எப்படி வந்தாங்கன்னு கொடுத்துட்டான். காலித்துல வந்து எப்படி வந்தாங்கன்னு எல்லா ரெக்கார்ட்ஸும் இவ்வளவு பஞ்சா கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அவர் நாம் சொல்றது சரி ஏத்தினாரு. ஆனா கள உதவியாளர் டைரக்டா கொடுக்கறது சிக்கல். என்னென்ன இவங்க கொடுத்த அப்ளிகேஷன் கொடுத்ததுனால அப்ப கொடுக்காம இருக்க முடியாது. நாம சும்மா விட மாட்டோம் என்று தெரிஞ்சு. அப்போ அந்த முன்வடிவில் இருக்க முன்வடிவு வச்சுட்டு திரும்ப பேசுறோம். MD டிரான்ஸ்கோ, நமக்கு டைரக்டர் பினான்ஸ், நம்ம CMD சார், டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் உட்பட 1 ரவுண்ட் இல்ல 2 ரவுண்ட் 4 ரவுண்ட் பேசணும். அதுக்கப்புறம் 2 ரவுண்டு அக்ராஸ் டேபிள் டிஸ்கஷன் எல்லா இடத்துலயும் பேசின பொழுது இறுதியாக சேர்மன் சொல்றார், 14ஆம் தேதி ஒப்பந்தம், 11ஆம் தேதி வாரிய தலைவர்களிடத்துல பேசுறோம். 12ஆம் தேதி பேசுகின்ற பொழுது நான் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 16 மணினாரு, அப்புறம் 3 மணினாரு, அப்புறம் கவர்மெண்ட் போயிட்டு 6 மணிக்கு வந்தார். 6 மணிக்கு வந்த பொழுது அவர் சொல்றாரு, என்னன்னு 6% ஓகேங்க கொடுத்துருங்க. கேங்மேன் கள உதவியாளர் என்ற கோரிக்கை கேங்மேன் பணியாளர் கிளாஸ் 4ல கொண்டு வந்து வச்சிடறேன் என்று ஒரு அந்த கிளாஸ் 4ல கொண்டு வந்து வச்சுட்டு என்னமா கொடுக்க போறேன்னு சொல்றாரு அவர்கள். இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி முன்மாதிரிகள் என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில், சர்வீஸ் ரெகுலேஷன் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில், நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில், இந்த 3 காரணங்களை அந்த 3 லைன்ல போட்டார். 3 லைன்ல போட்டுட்டு கிளாஸ் 4ல கொண்டு வச்சாரு. ஏன் கிளாஸ் 4ல கொண்டு வச்சாரு? ஒண்ணு நேர கலவர சொல்லிருக்கலாம், இல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். எப்படி வச்சாரு?